இதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க? இதை வச்சு இதை பார்த்து கொண்டு பிரச்சனைகளை பார்க்காமல் இதை பார்த்து கொண்டிருக்கும்போது இங்கே இருக்கிற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லுகிற இந்த நல்ல காரியங்களை என்ன பண்ணுது? வெளிச்சம், இதை குறித்த வெளிச்சம் உண்டாகுது. எல்லாம் சொல்லுங்கள், வெளிச்சம். அந்த காப்பிங் மிஷினில் லைட் அடிக்கிற மாதிரி பயங்கரமான, அதை விட பயங்கரமான லைட் இது அடிச்சதுன்னா இங்கே இருக்கிறத அது என்ன பண்ணுது? கேப்சர் பண்ணி கொண்டு வந்து இருதயத்துக்குள்ள அதை பதிக்கிறது. இங்க இருக்கிற சுகம் இப்ப இங்க இருதயத்துக்குள்ள வந்துருது. இங்க இருக்கிற வெற்றி என்று இருதயத்தில் வந்து பதிஞ்சிருது. இங்க இருக்கிற வாழ்வு, இங்க இருக்கிற ஜெயம் என்று இருதயத்தில் வந்து பதிஞ்சிருது. இங்க இருக்கிற காரியங்கள் இருதயத்திலே வந்து பதிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். கொஞ்சம் காலம் காத்திருக்கணும், அவ்வளோதான். உடனே பார்த்துட்டு என்ன இன்னும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னா கூடாது. இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அது என்ன? பிரிண்ட் அவுட்டு. இங்கே இருதயத்தில் பதிஞ்சிருச்சு. வெளியே ஒன்றும் தெரியல, ஆனால் இருதயத்தில் பதிஞ்சிருச்சு. இதிலேயே பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து இருதயத்தில் பதிஞ்சிருச்சு. ஏன்னா வெளிச்சம் வந்து அடித்து அந்த வெளிச்சத்தின் விளைவாக எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்ச காரியங்கள் அப்படியே இருதயத்தில் போய் பதிஞ்சிருச்சு. அதன் விளைவாக இப்போ பிரிண்ட் அவுட் வரப்போகுது. பிரிண்ட் அவுட் எப்படி வரும்? வாழ்க்கை தான் பிரிண்ட் அவுட். உங்களுடைய தோல்விகள் ஜெயமாக மாறுகிறது, வெற்றியாக மாறுகிறது. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிறது நல்லதுன்னு? எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? விசுவாசம் என்னும் சக்தி, வல்லமை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டித்த வல்லமையை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை சிருஷ்டித்த இந்த வல்லமை, அற்புதமான சிருஷ்டிப்பின் இந்த வல்லமை, இது எப்படி பயன்படுத்துகிறது என்கிறது குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். எப்படி பயன்படுத்துகிறது? பிரச்சனையின் மேலே கண்களை வைக்காமல் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் மேலே கண்களை வைங்கள். வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அந்த அர்த்தம் என்ன? கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் அவர் ஆம் சொல்லிட்டார். ஏன்னு இருக்குது இங்கிலீஷில். ஏன்ட்டார் அவர். ஏன்னு சொல்லிட்டார். பார்லிமெண்ட்லாம் இங்கிலாண்டில் பார்த்தீங்களா, லண்டனில் பார்லிமெண்ட்டில் ஏன்னுவானு எல்லாம். ஏன்னா எஸ், எல்லாத்துக்கும் எஸ்ன்ட்டார் அவர். எல்லா வாக்கு தத்துவத்துக்கும் எஸ் அப்படின்ட்டார். என் வேலை என்ன? அவர் எஸ்ன்னு சொன்னதெல்லாம் பார்த்து பார்த்து ஆமேன்னு சொல்ல வேண்டியது தான். அவர் எதுக்கெல்லாம் ஆம்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்து அதுக்கெல்லாம் அவர் எதுக்கெல்லாம் ஆம்